ஆ ஹலோ. முதல்ல ஃபோன் உன் காதுல இருந்து எடுத்து அழகான மூஞ்சி காட்டு பார்ப்போம். ஹேய், குட் மார்னிங். இப்போ எதுக்கு நீ வீடியோ கால் பண்ண? அதுவும் சொல்லாம கொள்ளாம. சொல்லிட்டு பண்ணாதான் எடுக்க மாட்டேன் சூர்யா. வீட்டில் இருக்கும்போது பண்ணாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன சொல்றது? இதை நான் சொல்லணும்டா. ஏன் கேட்டா உன் ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லு. நகைச்சுவை வெறுப்பேதாத பிரீத்தி. இப்போ எதுக்கு கால் பண்ணன்னு சொல்லு. சரி, இன்னைக்கு என்ன நாள்? மண்டே. இல்ல தேர்ஸ்டே. இல்ல, நான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு கேட்டேன். ஸ்பெஷல் அவன் பர்த்டே. அதுவும் இல்லை. இன்னைக்கு யாருக்கும் பர்த்டே இல்லை. சத்தியமாக தெரியலமா. இப்போ நான் எங்கே வரணும்? இப்போ நான் அமிச்ச லொக்கேஷன் 20 நிமிஷத்துல வரலம்மா, நீ செத்த. தோ வந்துட்டமா. சரி, எல்லாம் ஓகே. என் பர்த்டே எப்பன்னு சொல்லி பார்ப்போம். கட் பண்ணாத. ரெஸ்ட் இன் பீஸ். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வேர்ல்டு ஹிஸ்டரியை புரட்டணும்னா 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல் என்பது காதல் அல்ல, அது மாறும், அதனுடைய மாற்று காதல் வரும் வரை. ஒரே காதல், ஒரே இதயம், ஒரே விதி அப்படின்னு நம்ம பாப் மார்லேவும், காதல் என்பது ஒரு முடிவில்லா மர்மம், ஏனென்றால் அதை யாராலையும் விளக்க முடியாது அப்படின்னு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாரும் அவங்க காலத்துல இருந்த லவ் பத்தி சொல்லிட்டாங்க. ஆனா அது இந்த காலத்துல உள்ள செட் ஆகுதான்னு பார்ப்போம். நல்ல வேலை, இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். எப்பவுமே நம்மள தானே ஃபஸ்ட்டு திட்டுவா. இன்னைக்கு செத்தடி. ஹலோ. ஏய், எங்கே இருக்க? வந்து 10 நிமிஷம் ஆகுது. எவ்வளோ நேரம் வெயிட் நீ வந்து பண்ணுறது? 30 செகண்ட் கூட ஆகல. அசிங்கமா விட்டாத, திரும்பி பார். ம் என்ன என்னம்மா இது? சாரி, ஏன் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். என்னது? இல்லை, நீ கட்டி பார்த்ததில்லன்னு சொன்னேன். சரி, கிட்டவா. என்ன மார்னிங்கே கிஸ்ஸா? மூடிட்டு வண்டி எடு. நல்ல நாள் அதுமா திட்ட வைக்காத. சரி. ஆமா, ஓ பைக்கிங்க. நீ சாரியில் வருவேன்னு எல்லாம் ஒரு கெஸ்ஸு தான். ஆமாம், என்ன சாரியில்? இன்னைக்கு காலையில் எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதான் அந்த பையனுக்கு ஓகே சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பொண்ணு நம்பி பொண்ணு பார்க்கலாம் வராங்களா? எந்த தற்கொலை மாட்டிருக்கானோ? சரி, அவி என்ற அவந்திகா இங்கே வந்தா என்ன பண்ணுவ? இப்போ எதுக்கு அவளை எடுக்கிற? அதுவும் என்ன ஊ அவந்திக்கா? கேட்ட கேள்விக்கு பதில். வந்தா இவ தான் என் ஆள்னு சொல்லுவேன். அப்போ ஏன் அன்னைக்கு மட்டும் சொல்ல? பார், அன்னைக்கு எனக்கும் பேச தெரியாமல, உனக்கும் பேச தெரியாமல, ஏதோ கொஞ்ச நாள் அவங்க தொல்லை இல்லாமல் இருக்கும். சூர்யா, இன்னைக்கு இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஆமாம் தான், சொல்லணும் தான். ஒரு விஷயத்த மறைக்கிறோன்னா அது அவங்கக்கிட்ட சொல்லித்தான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. ஒன்று அவங்கக்கிட்ட பழக்கத்தை புரிஞ்சு அவங்களா விலகி போகணும், இல்லை அவங்களா பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் விடு. இப்போ எதுக்கடி காலையிலேயே அவ்வளோ ஞாபகப்படுத்துற? எங்கே இருக்க சூர்யா? என்ன பண்ணுற சூர்யா? என்னை இங்கே பிக்கப் பண்ணு, என்னை அங்கே ட்ராப் பண்ணு. எப்போ பார்த்தாலும் அவகிட்ட ஒரு பைக் டாக்ஸிமா தான் நான் இருக்கேன். ஏய் விட்றா, நான் சும்மா தான் கேட்டேன். எங்கே போனோம்? அசோக் நகர். ஏய் நிறுத்துறா. கோவிலா? ஆமா, ஏன் வரமாட்டியா? அப்படிலாம் இல்லை. சரி, பார்க் பண்ணிட்டு வா. சரி, ஓகே. என்ன மேடம் கோயிலுக்கலாம்? மனசு கஷ்டமா இருந்தா அப்பப்போ கோவில் வருவேன்.
நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வரதில்லை. ஒரு மனுஷனை போட்டு பாடா பார்த்தா அந்த மனுஷன் எப்படி ஹாப்பியாக இருக்கும், அந்த கடவுள் எப்படி உனக்கு அருள் தருவார். கம்முன்னு வா, கோவில் ஆச்சேன்னு பார்க்குறேன். ஏய் மச்சான். டேய் என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமாம், ஏதோ கல்யாணம் கேள்விப்பட்டேன். கல்யாணமா? நீ வேற வீட்டில் பேசி ஓகே வாங்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. 5 வருஷம் லவ் சும்மாவா? ஓகே வாங்க வேணா. ஆமாம், யார் இவங்க? இவளா? இவதான்டா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஹாய்ங்க. ஹாய். சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் அர்ச்சனை பொண்ணு வாங்கிட்டு வரேன். சரி, ஓகே. நடா மச்சி, கல்யாணம்லாம் சொல்கிற, இது எப்போல இருந்து? இப்போதான்டா கொஞ்ச நாளா. காலேஜில் லட்சியம் குறிக்கோள்னு சுற்றிட்டு இருந்த, இப்போ நடா நான் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. பரவாயில்ல, இப்படி உன்னை பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி மனசுக்கு நல்லா தான் இருக்குது. இருக்கும்டா, உனக்கு நல்லா இருக்கும். ஆனால் மச்சி, வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரே வழி தான்டா, ஒரே வழி. அதான்டா கிடைக்கல, ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் மச்சி. என்னது? என்றைக்குமே நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கு பெரிய ஆசைலாம் இருக்காது. நம்ம என்றைக்கும் அவங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுத்துடக்கூடாதுன்னு, அவங்க எப்பயுமே உண்மையான அன்பை கொடுக்கணும்னு மட்டும்தான் யோசனையாக இருக்கும். அதை மட்டும் என்றைக்கும் உடச்சிடக்கூடாது மச்சி. போச்சு திவால் தான். ஏய், நீ வேற கம்னேறா. நானே இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா, சேஃபாக இருந்துக்கோ மச்சி. இல்லை கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தாவா? இவனாடா இப்படி பயமுத்திட்டு போகிறான்? அட, ஒரு லவ் மோடோட போங்க ப்ரோ. ஆமாம், இங்கே எங்கே அன்னதானம் போடுவாங்க? உனக்கு தெரியுமா தெரியாதா, இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த் லவ் ஆனிவர்சரி. மறந்தே போயிட்டேன் பாரு. உனக்கு நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கியே. நான் கூட ஈவினிங் சொல்லலாம்னு நினச்சேன். சூர்யா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ்? பி சீரியஸ். நம்மளுக்கு சாட்சி சொல்ல யாரும் இல்லை, இந்த கோவில் இருக்க சாமி மட்டும்தான் இருக்கு. அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏய், என்னடி இப்படிலாம் பேசுகிற? சூர்யா, எனக்கு பயமா இருக்கு சூர்யா, எனக்கு வேற வழி தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராமிஸ் சொல்லு. என்னைக்கும் அப்பவும் என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லு. ஏய், இப்போ எதுக்குடி ப்ராமிஸ்லாம்? சூர்யா, விளையாடாத, எனக்கு வேற வழி தெரியல. லைஃப்ல நிறைய பேரை நம்பி இழந்திருக்கேன். அப்படி நம்பி இருக்கிறது நீ மட்டும்தான்.
எனக்குன்னு வேற யாரும் இல்லை, அது உனக்கும் தெரியும். ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிடாத. ஹே, என்னடி இப்படிலாம் பேசுற? சரி ஓகே, அந்த கையை கொடு. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. ஒருவேளை நானே ஒன்று விட்டு போனாலும் தேடி வந்து டேய் இல்லை கோயிலாக இருக்கு வந்துடுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. ப்ராமிஸ். அப்போ நானும் ப்ராமிஸ். இன்னொருத்தரையும் விட்டுட்டேன். நியூட்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் இட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு லவ் ஆனிவர்சரி ஆகுமா ஒரு விஷ் பண்ணியா நீ? ஏய் டைம் ஆகுது, சீக்கிரம் மேலே போ. நேற்று கூட அவங்கள பார்த்தேன்டி, நேரில் பார்த்தா அவளை கேட்டே ஆகணும். ப்ரோ பிரீத்தி, நான் பெங்களூரே போல பிரீத்தி. இல்லைடா, இங்கே நான் ஒர்க்காக வந்தேன். பொய் சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். ப்ரோ ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம். நான் உங்ககிட்ட பேசல ப்ரோ, நான் உங்ககிட்ட பேசலை. நான் பெங்களூரே போல பிரீத்தி, நான் சென்னையில் தான் இருந்தேன். நீங்கள் 2 பேரும் இப்படி தானே எனக்கு முன்னாடியே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் பேசுறது கேளுடா. நோ நான் எதுவும் கேட்க தயாரில்லை பிரீத்தி, எனக்கு வேலை இருக்குது. நான் வந்ததே உன்னை பார்த்து இனிமேல் என் லைஃப்பில் வராத, நானும் வரமாட்டேன் சொல்லிட்டு போகிறதுக்கு தான். எனக்கு காலோ மெசேஜோ பண்ணிடாத, நானும் எதுவும் பண்ண மாட்டேன். நீ இது வரைக்கும் எனக்கு சென்ட் பண்ண அமௌண்ட் ரவுண்டாக 2000 சேர்த்து 97,270 ரூபா 38 பைசாவும் உனக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன், சரியா? இதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். இனிமேல் வரமாட்டேன், பார்த்துக்கோங்க. பாய், வரேன். பிரீத்தி. சுரேன், சுரேன் நில்லுடா. சொல்றது கேளுடா, நில்லுடா. டேய் ப்ராமிஸ்.